विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिकमे शरणम् तस्मादनुभवायैव प्रपञ्चक्षेदयत्नतः त्यजन् साधनतः साध्य विरुद्धं शमनादिमाने नैतदेवं रहस्यानां नेति नेतीत्यवसानतः क्रियासाध्यं पुराश्राव्यं न मोक्षो नित्यसिद्धतः. வேதாந்தங்கள் ஒரு மனுஷனால் அவசியம் கேட்கப்பட வேண்டும். உபனிஷத்துகள் கடைசியில முக்கியமாக சொல்லக்கூடியதான அம்சம், பிறவின்னு ஒண்ணு மனுஷனுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை சார்த்தகமாக்கிக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி எது? இந்த உபனிஷத்துடைய தத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த அனுபவம் இந்த ஜென்மாவில வரவழைத்துக் கொள்றது. மற்றது நீங்க எது பண்ணினாலும் மறுபிறவியானது உண்டு. பிறவின்னு வந்ததையானால் அதுல இருந்து துக்கம் ஆரம்பிக்கிறது. துக்கம் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பிறவியில பல பிறவிகளுக்கு மறுபடியும் நம்ம பீஜங்களை போட்டுக்கொண்டே இருக்கோம். ஏன்னா காலமிழந்து ராத்திரி பரியந்தம் ஏதோ நல்ல கர்மா கெட்ட கர்மா பண்ணிட்டு இருக்கோமோ இல்லையோ, இந்த நல்ல கர்மாவாகட்டும் கெட்ட கர்மாவாகட்டும் மறுபிறவியை கொடுத்துட்டு தான் இருக்கு. பிறவி இருந்தா துக்கம். அப்ப என்ன பண்றதுக்கு? ஜென்மா, இந்த ஜென்மா வந்திருக்கு. கர்மா, கர்மா அவனால வந்திருக்கு. அந்த கர்மா எதனால வந்திருக்கு? தோஷ, ராகத்வேஷாதி தோஷங்கள் மனசுல இருக்கு. அந்த தோஷம் போகணுமே ஆனால் அதுக்கு நம்ம பிரவருத்தி, இது இங்க பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு நினைக்கிறோமோ இல்லையோ, அதனால அந்த பிரவருத்தி எதனால வருது? மித்யா ஞானத்தினால வருது. அந்த மித்யா ஞானம் போகணும்னா சரியான ஞானம் வரணும். சரியான ஞானம் வரணுமே ஆனால் வேதாந்தத்தை வரும். ஒரு மனுஷன் பிறக்கிறான், பிறவி ஏன் வந்தது அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தோமே ஆனால் கர்மாவனால வந்து பல பிறவிகள்ல கர்மாக்களை பண்ணியிருக்கோம். நல்ல கர்மா கெட்ட கர்மா இவங்களை விடாம பண்ணியிருக்கோம். அந்த கர்மா ஒரு தரம் பண்ணியாச்சுன்னா அதனுடைய பலமானது அனுபவிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா அது போகாது. சோ இப்ப இந்த கர்மா போறதுக்காக நமக்கு ஒரு ஜென்மா கொடுத்தோம். இந்த கர்மாவை ஏன் பண்ணினோம் அப்படின்னு யோஜனை பண்ணினோமே ஆனால் விருப்பு வெறுப்புகள் இருந்தது, அதனால கர்மாவை பண்ணினோம். இது வேணும்னு நினைச்சோம், அதை அடையறதுக்கு கர்மாவை பண்ணினோம். இது வேண்டாம், நமக்கு வேண்டாம் நினைச்சா அதை நம்மகிட்ட வராம இருக்கிறது தடுக்கிறதுக்கு கர்மாவை பண்ணியிருக்கோம். எப்படியோ வாழ்க்கையில் எப்படித்தானே நடக்கிறது. இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னு நினைக்கிறோம். நினைக்கணும்னா அதுக்காக முயற்சி பண்றோம். முயற்சி பண்ணும் பொழுது சில கர்மாக்களை பண்றோம். காசு சம்பாதிக்கணும், காசு சம்பாதிக்கணும், அதுக்காக உத்தியோகத்துக்கு போக வேண்டியது, ஒரு வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு, அதுல 56 தப்பு தண்டா பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப என்னாச்சு? மனுஷனுக்கு ஜன்மாவானது அவன் பண்ணினான கர்மாவனால வந்திருக்கு. கர்மாவன் எதனால வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன்னா இவனிடத்துல இருக்கக்கூடியதான தோஷங்கள், விருப்பு வெறுப்புகள் அதனால வந்திருக்கு. இந்த விருப்பு வெறுப்புகள் ஏன் வந்திருக்கு? இவனை தூண்டிட்டு இருக்கு மனசு. இது ஆசைப்படுறேன், இது வேணும், இது எனக்கு வேண்டாம், ஆகையால் அது தள்ளிவிடு அப்படின்னு பிரவருத்தி. அந்த பிரவருத்தி எதனால வந்திருக்க? இவனா தீர்மானம் பண்ணிட்டா இது நல்லது அது கெட்டது. அதான் வித்தியாசம். காசு நிறைய இருந்தாதான் ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னு இவன் தீர்மானம் பண்ணினான். ஏன் தீர்மானம் பண்ணினா? சங்கத்துல அப்படி இருக்கு, சொசைட்டில அப்படி இருக்கு. நம்ம விவகாரங்கள்லாம் பாருங்க, அக்கம் பக்கத்துல எப்படி இருக்காளோ அப்படித்தான். நம்ம வஸ்திரதாரணத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஊர்ல புடவை கட்டிட்டு இருக்க, இதை நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா புடவை கட்டினா அங்கெல்லாம் சிரிக்கிறோம்.
இங்க காட்டன் வஸ்திரங்கள் தான் கட்டிட்டு இருக்கோம். அந்த ஊருக்கு போனேன்னா அங்க காட்டன் வஸ்திரம் கட்டினா நல்லா இருக்காது, அங்க சில்க் வஸ்திரமோ இது ஒண்ணு கட்டணும். அங்க எல்லாரும் அவ வேற ட்ரெஸ்ல இருக்க, நம்ம தனியா புடவை கட்டினா ஒரு மாதிரி பாக்குற. அப்ப என்னாச்சு, மனுஷனானும் வேஷபாசங்களும் அவனுடைய செயல்களும் அவன் எப்படி பழகான்ங்கிறதும் எல்லாம் அந்த பக்கத்துல இருக்க சுற்றுப்புற சூழ்நிலையில பத்தி இருக்கு. இந்த ஊர்ல இருந்தா நீங்க வெண்டைக்காய் கத்திரிக்காய் சாப்பிட்டு, டெல்லிக்கோ பொம்பாய்க்கோ போனீங்கன்னா அங்கே ரொட்டி தான் சாப்பிடணுங்கிறோம். ஏன்டா அரிசி ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு சார், கிடைக்கிறது இல்லை சார், எல்லாரும் ரொட்டி தாங்க. ஒரு வருஷம் அங்க இருந்தாலும் நீங்களும் ரொட்டி ஆரம்பிச்சு. ஆகாரம் இப்படித்தான், தப்புன்னு இல்ல. மனுஷன் எங்க இருக்கானோ அந்த சுற்றுப்பக்கத்துல இருக்கக்கூடியதான அதனுடைய பிரபாவம் அவன் இடத்துல இருக்கு. அதான் மித்யாஜ்ஞானம். இப்படி இருக்கிறதா நல்லதுன்னு நினைச்சுட்டான். இப்படியே வாழ்ந்து இருக்கிறதுனால்தான் இவனுக்கு கவலை வந்தது. இந்த கெட்ட ஞானம் போகணுமையானால் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு அவன் தெரிஞ்சுக்கணும். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹதி பகவத்கீதையில சொல்ற. அதனால சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும். நம்மளே புத்தகத்தை எடுத்து சாஸ்திரத்தை படிக்க முடியுமா? முடியாது, புரியாது. அதான் அப்படி புரிஞ்சாலும் சரியான அர்த்தம் இதுதானா இன்னொன்னான ஒரு சந்தேகம் வருது. அதற்காக குருவை நாட வேண்டியதா இருக்கு. அந்த குருவிட்ட போனால் அவரானது சாஸ்திர தத்துவத்தை சொல்றார், ஆத்ம தத்துவத்தை சொல்றார். அதனால மிச்சா ஞானம் போச்சு, பிரவருத்தி போச்சு, அதனால தோஷம் போச்சு. தோஷம் போறதுமே கர்மா இல்ல, கர்மா இல்லைன்னா ஜன்மா இல்லை. பழைய கர்மாக்கள்லாம் ஞானத்தினால எரிஞ்சு போச்சு. அந்த ஞானம் இவனுக்கு வரணுமையானால், குருமுகமாக தான் வாழ்த்துதான ஞானம் இவனுக்கு வரணுமையானால், அனுபவாவசானமா வரணுமையானால் என்ன பண்ண, அதையே பலமுறை அபியாசம் பண்ணணும்ங்கிற பொருள். மறுபடியும் மறுபடியும் அதை சொல்லிட்டே இருக்குன்னா அப்பத்தான் வரும் அப்படிங்கிற. அதுக்கு பல காரணங்கள்லாம் சொன்னார். அதனால தஸ்மாத் அனுபவ 18வது ஸ்லோகம். தஸ்மாத் ஆயால் அனுபவ இப்பிறவியிலேயே இவனுக்கு ஆத்மானுபவம் வருவதற்காக பிரபஞ்சக்ஷீத யத்னதா முயற்சி எடுத்துண்டு பிரபஞ்சக்ஷீதா பிரசஞ்சானம் பண்ணணும். பிரசஞ்சானம்னா என்னது? மனநம் நிதித்தியாசனம், மறுபடியும் மறுபடியும் அதே ஒண்ணு இருக்கணும். யஜன் சாதனதா சாத்திய விருத்தம் சமனாதிமான் யஜன் சாதன தத் சாத்திய விருத்தம். லோகத்துல இதுதான் அதுக்கு வழி அப்படிங்கிறது. அதனால வரக்கூடியதான பதார்த்தம் விருத்தமான பதார்த்தத்தை எல்லாம் விட்டுவிட்டு சமதமாதிகளோட மனசை அடக்கி புலன்களை அடக்கி மறுபடியும் மறுபடியும் மனநல நித்தியாசங்கள் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற. அப்ப அதுக்கு சித்தாந்தி பதில் சொல்றார், நைததேவம் அப்படி வேண்டாம்பா. ரகசியானாம் நேதி நேதித்யவசானதா. இங்க ரகசியம்னா உபனிஷத்துகள் அர்த்தம். உபனிஷத்து சொல்றதெல்லாம் ரகசியம். ரகசியம்னா என்ன அர்த்தம்? சீக்கிரட்னு டிரான்ஸ்லேட் பண்ணப்படாது. சீக்கிரட்னா யாருக்கோ ஒருத்தருக்கு தான் சொல்லணும், இது பேருக்கு தெரியப்படாதுன்னு. எது தெரியக்கூடாதோ அதை தான் சீக்கிரட்னு சொல்றோம். இங்க ரகசியம்னா என்ன அர்த்தம்? ரகசி ஸ்திதம். அது ஒரு மூலையில பத்திரமா இருக்கு, அத நம்ம குருமுகமாக அறியணும். அந்த ரகசியங்கள்லாம் என்னது? உபனிஷத்துகள். ரகசியானாம் நேதி நேதித்யவசானதா. நேதி நேதி இது இப்படி இல்லப்பா, இப்படி இல்லப்பா. ஆனால் எங்கேயுமே ஒரு கட்டளை இடல வேதாந்தத்துல. இப்படி பண்ணித்தானே ஆகணும்னு கட்டளை இடல. ஏன்னா ஒரு மனுஷன் அறிகிறான்னு சொன்னா அறிவுல பொருள் எப்படி இருக்கோ அப்படித்தான் அறிவு வரும். இதை பார்த்து டேபிள்னு அறிவு வருமே தவிர இதை பிசாசின்னு அறிவு வராது. வந்தா அதுக்கு அறிவுன்னு பேரு இல்ல, அதுக்கு பிராந்தின்னு பேரு. பொருள் எப்படி இருக்கோ அப்படித்தான் அறிவு வரணும். ஆகையால் அந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படிங்கிறது தான் உபனிஷத்து சொல்றது ஞானத்துல. அதனால ஞானத்துல ஆர்டர் கொடுக்காதீங்க. இப்படி பண்ணித்தான் ஆகணும், இத்தனை மனநம் பண்ணித்தான் ஆகணும்னா சொல்லாதீங்க. கிரியா சாத்தியம் புரா ஸ்ராவியம் நமோட்சோ நித்திய சாத்தியதா. கிரியா சாத்தியம் எது கிரியையினால அடைய முடியுமோ, ஒரு செயலை பண்ணி அதனுடைய ரிசல்ட்டாக ஒண்ணு எது இருக்கோ அது என்ன? சிரவணங்கள் பண்ணியாச்சு. ஆனா மோட்சம் அதனால வருதுன்னு நினைக்கப்படாது.
மோட்சமானது எப்படி வரும்? மோட்சம் தான் நித்திய சித்தமாச்சு. ஞாபகம், மோட்சம் என்கிறது உங்க ஆத்மஸ்வரூபம். இந்த ஆத்மஸ்வரூபமானது எப்பொழுதும் நம்மகிட்டயே இருக்கு. நீங்க தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். காலம்பரம் எழுந்துறதுக்கு எழுதுல நான் தெரியறதா இல்லையா? எல்லோருக்கும் தெரியும். ஆனா அந்த நான் என்னங்கிறதான் தெரியல. சரீரத்தை நான்கிறான், கண்ணை நான்கிறான், கண்ணை பார்த்தா நான் பார்த்தேங்கிறான், கால் நடந்தா நான் நடந்தேங்கிறான், மனசு யோஜனை பண்ணினேன்னா இந்நேரம் அதே யோஜனையில் தான் நான் இருந்தேங்கிறான். உங்க மனசுன்னா யோஜனை பண்ணிட்டு நீர் வெறும்னா உட்கார்ந்து மனசு யோஜனை பண்ணினா நான் யோஜனை பண்றேங்கிறான். இப்ப இந்த நானுங்கிற பதம் என்ன அர்த்தம் இவனுக்கு தெரியலையே ஒழிய, ஆனா அந்த எல்லாத்தையும் சேர்த்து நான் நானுங்கிறான். அந்த முக்கியமான நான் எதுன்னு அவன் அறிந்தானையானால் அது போடும். அதான் மோட்சம். அதனால மோட்சம்ங்கிறது ஏதோ ஒரு செயலை பண்ணி அதனால வந்ததுன்னு நினைக்காதீங்க. மோட்சோ நித்திய சித்ததா. இந்த மோட்சமானது நித்திய சித்தம், எவர் அவைலபிள். புத்திர துக்கம் யதாத்யஸ்தம் பித்ரா அதுக்கே ஸ்வே ஆத்மனி அகங்கர்த்தா ததாத்யஸ்தா நித்ய அதுக்கே ஸ்வே ஆத்மனி புத்திர துக்கம் யதாத்யஸ்தம். பையன் அமெரிக்கால இருக்கான், சௌக்கியமா இருக்கான், இவன் ஆனந்தமா இருக்க, ஏதோ மாசம் மாசம் அனுப்புறான், இவன் ஆனந்தமா இருந்தார். எல்லா போல ஒரு நாள் சொன்னா எங்க ஆபீஸ்ல முடிவிடுவா போல இருக்கு, ஜனங்கள்லாம் அனுப்பிச்சுடுவா போல இருக்கே, பயமா இருக்கே அப்படிங்கிறான். இதை வச்சுட்டு இங்க இருக்கக்கூடியதான அப்பாவானவன ஜோசியத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். அங்கே போறா இங்க போறா, இது வருமா வராதா, என்னடா அது பையன் கஷ்டப்படுவானா? பையனுக்கு தானே பயம் வந்து இருக்கு. ஆனா இவர் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறார். இருக்கிற பையனை விட இவர் கஷ்டப்படுறார். ஏன் சுவாமினார்? என் பையன் புத்திர துக்கம் யதா அத்யஸ்தம். பையனுக்கு வந்ததான ஒரு துன்பத்தை தனக்கே வந்தா போல தன்னிடத்துல ஏற்றி வைத்துக் கொள்கிறான். புத்திர துக்கம் யதா அத்யஸ்தம் பித்ரா அப்பாவானவர் அதுக்கே ஸ்வே ஆத்மனி. தன்னுடைய ஆத்மாவில துக்கம் இல்ல, தான் சௌக்கியமா தான் இருக்க, ஒரு வேலையும் பண்ணல, ஆனந்தமா சோபால உட்கார்ந்து டிவி பார்த்துட்டே பொழுது போக்கின்றே இருக்கார். இருந்தாலும் பையனுக்கு ஒரு துன்பம் வந்துருந்தேயானால் அந்த துன்பமானது தனக்கு வந்தா போல நினைக்கிற. அதே மாதிரி விஷயம் தெரியலன்னா நிஜமா அங்கே துன்பத்தோட இருந்தாலும் இவனுக்கு ஒண்ணும் இல்லை. அவர் அங்கேயோ பையனுக்கு ஏதோ கஷ்டப்பட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அது தெரியற பையன் இவர் பாட்டுக்கு ஆனந்தமா இருக்க. சோ விவகாரம் என்னன்னா, அந்த பையனும் நானும் ஒண்ணுன்னு ஒண்ணு நினைச்சாரு பார்த்தேடா, அந்த நினைப்புலதான் சார். அந்த நினைப்பு இருக்குமே, ஆனால் அது இங்க பாஞ்சிடுறது. கரண்ட் நெருப்புல வச்சிருக்கா, அது என்னடா ஆச்சுன்னு தெரியாம கீழே எடுத்து வச்சாச்சு, அதை தொட்டா அது எரிச்சது. கரண்ட் எரிச்சதா, கரண்டுக்குள்ள இருக்கிற நெருப்பு எரிச்சதான்னு பார்க்கணும், அனலைஸ் பண்ணணும். கரண்ட் எப்பவும் எரிக்காது, அது சாதாரணமா தான் இருக்கு. அதுக்குள்ள நெருப்பு பூந்து இருக்குன்னு அந்த பூந்து இருக்கிறது உங்களுக்கு தெரியல. அதே போல சரீரமானது ஜடம், ஜடமான சரீரத்துல இந்த ஆத்மாவனுடைய பிரதிபலனம் பூந்து இருக்கிறதுனால நானே ஆத்மான்னு சொல்ற சார். இந்த சரீரமோ கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ எல்லாமே நானே ஆத்மா. நான் வந்திருக்கேன் உங்க ஆத்துக்குங்கிற, நான் தான் என்ன ஆத்மாவா வந்திருக்கேன். இவன் சரீரம்னா வந்திருக்க, சரீரம்னா உயிரோட இருக்கிற சரீரம் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப விவகாரம் நான் வந்திருக்கேன், சரீரம் வந்த சந்தர்ப்பத்துல நான் வந்திருக்கேன்னு ஏன் சொல்ற? அந்த சரீரத்துல நான் எனக்கூடியதான எண்ணம் இருக்கு. அதான் சொல்றாரு புத்திர துக்கம் யதாத்யஸ்தம். பையனுக்கு ஒரு துன்பம் வந்தா அந்த துன்பம் எனக்கு வந்தது என்று நினைக்கிறார் அப்பா பித்ரா. அதுக்கே ஸ்வே ஆத்மனி. நிஜமாக தனக்கு ஒரு துன்பம் இல்லாத போனாலும் அந்த துன்பம் இவருக்கே வந்தா போல நினைக்கிறார். ஆத்துக்காரிக்கு தலைவலி, மைக்ரைன், டாக்டர்கிட்ட போனா இதுக்கு மருந்தே கிடையாதுங்கிறார். கண்ணை மூடிட்டு தூங்குங்கிறார். தலைவலியா இருந்தா தூக்க விடுமா? தலைவலி போனா தான் தூக்கம் வரும், தூங்கினா தான் தலைவலி போகும். எப்படி வருது? அநியோன்யாசயமானா இருக்கு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? வந்த வாழ்க்கை எங்க ஆத்துக்காரிக்கு தலைவலியா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா அந்த மேல படுத்துட்டு இருக்கார். இவரு சமைச்சு ஒண்ணும் பண்ணல, ஹோட்டல்ல இருந்து வர வச்சுட்டு இருக்காரு. என்ன விவகாரம்? ஆனா சொல்றது மட்டும் ஊர்ல இருக்கிற வாழ்க்கெல்லாம் எங்க ஆத்துக்காரி தலைவலி, எங்க ஆத்துக்காரி தலைவலி. இவர் ஒரு நாளும் ஒரு ஹெல்லும் பண்ணல, இருந்தாலும் சொல்லிட்டு இருக்க. என்னடா அந்த ஆத்துக்காரி நானும் ஒண்ணும் நினைச்சுட்டேன். அது மாதிரி அதே மாதிரியே அகம் கர்த்தா ததாத்யா தத் அத்யஸ்தா.
நித்திய துக்கேஸ்வே ஆத்மனி. அதே போல அகங்கர்த்தா, நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படின்னு நித்திய அதுக்கேஸ்வே ஆத்மன். எப்பொழுதும் துன்பம் உங்க ஆத்மாவுல இல்ல. நம்ம எல்லாம் அழுதுன்னு இருக்கோம், கவலைப்பட்டு இருக்கோம், ஏதோ மனசுல குதிச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்குன்னா மனசோட சரி. மனசை தாண்டி உள்ள ஆத்மாவுக்கு போகல. அது எப்படி நீங்க சொல்லுவேன்? கவலையா இருக்கு சார், கண்ணுல இருந்து ஜனம் வருது சார், நீங்க இல்லைங்கிறது அது எப்படி? ஐயா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, தூங்கின பிறகு வரதான்னு கேட்டு. இந்த கவலை வர்றது, உடம்பெல்லாம் ஆடுறது, வேர்த்து கொட்டுறது, பயமா இருக்கு, இவ்வளவு சொல்லு, மனசை கொதிச்சுட்டு இருக்கு, எல்லாம் நன்னதான் இருக்கு நீங்க சொல்றது. அர்ஜுன அன்னைக்கே சொன்னான், காண்டீவம் சம்சதே ஹஸ்த அஸ்வக்த இவ வரிதக்யதே. உடம்பெல்லாம் ஆடுறது, வேத்து கொட்டுறது, நிக்க முடியல, காண்டீவம் கையை விட்டு நழுவி கீழே விழுகிறது. அதோட மட்டுமல்ல, சரீரம் உள்ளும் புறமும் எரியறது, தலை சுத்தரா போல இருக்கு. நீங்க என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் அர்ஜுனன் சொல்லிட்டான். கீதையில் இல்லாத விஷயமே கிடையாது. எப்படி வேஷம் போடணும், வலின்னு எப்படி சொல்லணும் எல்லாம் சொல்லியிருக்க. ஆனா ஞாபகம் இத்தனையும் முடிச்சுட்டு இருக்கிறது தான் இருக்கே தவிர, தூக்கம் வந்து தூங்கிட்டு இதெல்லாம் என்னாச்சு தெரியலையே. லாரியில மண்ணு லாரிக்கு மேல படுத்துட்டு ஒருத்தன் போறான் சார், மத்தியானம் வெயில்ல 2 மணிக்கு, உடம்பு முழுக்க வேத்து போட்டுறது. அவன் பாட்டுக்கு தன்னை மறந்து ஆனந்தமா தூங்கிட்டு போறான். கீழே நிழல்ல போறவாருக்கு அது கொடைய வச்சுட்டு வேற போறான். நடுவுல வர அங்க பக்கத்துல ஷாப் இருந்ததுன்னா கொஞ்சம் சில்லுன்னு ஃப்ரூட் ஜூஸ் வேற தாங்கிட்டு போறான். என்ன வெயில் எரியறது பாருங்க அப்படிங்கிறான். அவன் கதை என்ன? அவனுக்கு தெரியல. ஏன் தெரியல? தூங்கி. ஒன்ஸ் தூங்கினா கனெக்ஷன் இஸ் தி வேர்ல்ட் கட் ஆஃப். அப்ப இந்த வேத்து கொட்டுறதோ, வெயிலா இருக்கிறதோ, உடம்பு எரியறதோ, மனசுல கவலை வருதோ, இதெல்லாம் எங்க இருக்க? ஆத்மாவிலயா இருக்க. ஆத்மாவில இருந்து அவனுக்கும் தெரியணுமோ இல்லையா? அங்க இல்ல. எங்க தெரியறது? மனசுலயும் தெரியறதையும் தெரியும். அத நீங்க எனக்கு இருக்குன்னு நினைச்சுட்டு இதை அங்க இருக்கிறதா கன்ஃபியூஸ் பண்ற. அகங்கர்த்தா ததாத்யக்தா. அகங்கர்த்தா என்று நான் தான் இதை செய்தேன், நான் இதை அனுபவிக்கிறேன் என்று சரீரத்துல இருக்கிறது ஆத்மாவில நினைத்தீர்கள். அந்த ஆத்மா எப்படி இருக்கு? நித்ய அதுக்கா. ஒரு நாள் அதுக்கு துன்பமே இல்லை தருது. ஆனந்த வடிவம். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தா தேவர்கள் விமானி பூதானி ஜாயந்தே. ஆனந்த வடிவமான ஆத்மா இருக்கு. மனுஷானந்தத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரஜாபதி ஆனந்தம் வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேல இருக்கிறத பிரம்மானந்தம் கணக்கே இட முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். விஜயானமா ஆனந்தம் பிரம்மா. ஆனந்த வடிவமா பிரம்மம் இருக்கு அப்படின்னு சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த ஆனந்த வடிவமான பிரம்மத்தை அதை நானா வைத்துக் கொண்டு எனக்கு துன்பம் இருக்கு சார், எனக்கு கவலை இருக்கு, எனக்கு தலைவலியா இருக்கு, எனக்கு கண்ணு தெரியல, காது தெரியல, மூக்கு தெரியல, எத்தனையோ துன்பங்களை நான் மேல ஏற்றி வச்சுட்டு இருக்கான். எதனால? அஜ்ஞானத்தினால. இதுதான் அத்தியாசம் உண்டு. அகங்கர்த்தா ததாத்யஸ்தா. நான் இதை செய்யறேன், இன்னும் செய்யணும். சில பேர் வேலை செஞ்சுட்டே இருந்தா அழுதுண்டே இருப்பான். எவ்வளவு வேலை செய்யறது சார். வீட்டுக்குள்ள இருந்தா உங்களுக்கு தெரியாது, ரிட்டையர் ஆன பிறகு இதை செய்யணும், அதை செய்யணும். எவ்வளவு நேரம் செஞ்சாலும் வேலை வந்துட்டே இருக்கு. வேலை எங்கேயும் வரல. இவர் செய்யறது அவள் நிதானம். எல்லா வேலையும் செஞ்சுட்டு மத்தியானம் ஒரு 1 நேரம் தூங்கவும் தூங்குறாளோ இல்லையோ, அவ வேலை செய்யலையா? உனக்கு தெரியல, அழுதுன்னு இருக்கு. ஆனா நான் செய்யறேன் சொல்லல. என்ன செய்யறது? ஒண்ணும் இல்லையே. அகங்கர்த்தா ததாத்யக்தா நித்ய அதுக்கே ஸ்வே ஆத்மனி. தன்னுடைய நிஜமான ஆத்மாவில ஒரு துன்பமும் இல்லை. சோத்யாசா நேதி நேதி பிராப்தவத் பிரதிஷித்யதே. இப்படிப்பட்டதான அத்தியாசம் தான் வேதங்கள் சொல்றது. ஐயா இவைகள் நிஜம் இல்ல, நீதான் தப்பா நினைச்சுருக்கு. உங்க நினைப்புல இந்த தோஷம் இருக்கிறத நிஜமா ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது நேதி நேதி எனக்கூடியதான ஸ்ருதியானது இது இல்லை என்று சொல்றது. நான் கலப்பா இருக்கேன், நான் வெளுப்பா இருக்கேன், நான் நீளமா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன், நான் பணக்காரனா இருக்கேன், நான் ஏழையா இருக்கேன். அவளுக்கு என்ன சார்? முன்னோர்கள் எல்லாம் சேர்த்து வச்சா கோடி கோடியா? நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லையே. முதல்ல இருந்தா நான் ஆரம்பிக்கணும்.
எதை ஆரம்பிச்சாலும் பட்பட்டுன்னு கீழே விழணும் சார். அவளுக்கு நிறைய சேர்த்து வச்சிருக்கா பெரியவாள்லாம். அவன் சரியா பணக்கார வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு அதிர்ஷ்டம். நமக்கு வாச்சது பாருங்க இப்படிங்கிறான். அவனை கேட்டு பார்த்தேன்னா அவன் என்ன சொன்னான், பணக்கார வீட்டுல இருந்து வந்தது சொன்ன பத்தி கேட்க மாட்டேங்கிறது, அவ இஷ்டமா தான் அவ இருந்துட்டு இருக்கா, அவ அதுக்கு நான் அப்படின்னு அவன் சொல்றான். லோகத்துல யோசி பார்த்தேன்னா அவனவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டே இருக்கான். ஞாபகம் வச்சுக்கோ, இவைகள்லாம் உங்களுக்கு சேர்ந்தது. உங்களுடைய நிஜமான ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் நீங்க பார்த்துக்கணும். தூக்கத்துல எப்படி நீங்க ஆனந்தத்தை அனுபவிக்கிறீர்கள், எதை வந்ததுனால ஆத்மா ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். ஒவ்வொருவனும் தூங்கி எழுந்த பிறகு என்ன சொல்றான், நிம்மதியா தூங்கினேன்னு தானே சொல்றான். சொல்ல வேண்டாம் சார், கேட்டாதான் சொல்லுவான். சாதாரணமா தூக்கத்துல உனக்கு ஆனந்தம் இருக்குன்னு எப்படி தெரியுங்கிறட, ஒருத்தன் தூங்குறான் எழுந்துக்கிறான், கேட்டேன்னா நிம்மதியா தூங்கினேன் சௌக்கியமா தூங்கினேன் அப்படிங்கிற. அது இனிமேல் அத்தானே சொல்றோம். இந்நேரம் சொன்னதான் இனிமேல் அத்தான் சொல்ல. தூக்கம் என்கிறது மனசுக்கு, முழிப்புங்கிறது மனசுக்கு, புலன்களுக்கும் சரீரத்துக்கும். எப்பொழுது புலன்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களோடு சேருகிறதோ அது முழிப்பு. எப்பொழுது மனசானது இவைகள்லாம் விட்டு புரிதது எனக்கூடியதான நாடி வழியாக இதயத்துக்குள்ள போய் உறங்குகிறதோ அப்பொழுது அதுக்கு தூக்கம்னு பேரு. இந்த நடுவாந்தரத்துல இருந்து சரி புலன்களோட சம்பந்தத்தை விட்டு விட்டு உள்ள இதயத்தோட பரமாத்மாவோட சேரோட நடுவுல இருக்க பார்த்தீங்கள, அந்த சந்தர்ப்பத்துல தனக்கு தானா பழைய விஷயங்களை நினைச்சு பார்க்கறது பார்த்தீங்களா, இதுக்கு சொப்னம். சோ ஆக்சுவலா என்ன பார்த்தோம்னா 3 மனசனுடைய நிலைகளை தவிர ஆத்மா இந்த 3 நிலைகளையும் காட்டி கொண்டிருக்கு. இந்த தீபம் இருக்கு, தீபமானது நம்ம படிச்சாலும் பகவத்கீதைய கேட்டாலும் நம்மள ஒழிக்கிறது, சீட்டாடினாலும் ஒழிக்கிறது, தூங்கினாலும் ஒழிக்கிறது. அதுக்கு என்ன தூங்கிட்டே இருக்கிறான் நான் ஆஃப் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றதோ கிடையாது. அதே விதமாகத்தான் உள்ள இருக்கிற ஆத்மா இருக்கா பார்த்தா, மனசு புலன்களோட சேர்ந்து விடயங்களை பார்த்து முழிக்கிற நிலையில இருந்தா, முழிக்கும் நிலையில இருந்த போதிலும் மனசு தூக்கத்துல சொப்னத்தை பார்த்தாலும் மனசு தான் ஒடுங்கி இருந்தாலும் 3 நிலைகளையும் ஆத்மா காட்டி கொண்டிருக்கு. ஆகையால் ஆத்மா கொண்டு சம்பந்தம் இல்லை, நிலைகள் இல்லை, எல்லாமே மனசுக்கு சேர்ந்ததான். அந்த மனசுல இருக்கக்கூடியதான இந்த அத்தியாசத்தை உபனிஷத்தானது பிராப்தவத் பிரதிஹிருஜ்யதே இல்லை இல்லைங்க. பூயோ அத்தியாச விதி குதச்சித் கச்சித் குதச்சின்னோபபத்யதே. என்ன எந்த இது அத்தியாசம் பண்ணு என்று சொல்றதான விதி எப்பவுமே வராது. ஏண்டா அது தப்போ இல்லையா? வேதம் எப்படி தப்பு இருக்கு? இது பண்ணு அப்படின்னு சொன்னா அதனால நல்லது ஏகணும். நமக்கு மனுஷனுக்கு எது நல்லது வரதோ அதைத்தான் வேதம் சொல்லுமே தவிர எது தப்பான காரியமோ துன்பமோ அது வேதம் ஒரு நாளைக்கும் சொல்லாது. ஆகையால் அத்தியாசம்ங்கிறது பை நேச்சர் வந்தது நமக்கு. ஏன் வந்ததுன்னு போன ஜென்மாவில அப்படி சொன்னா இந்த ஜென்மாவில சொல்லி கொடுத்தார். சின்ன குழந்தை பிறந்ததுமே அந்த குழந்தைக்கு பேச்சு வந்ததுமே அம்மா என்ன பண்றா தெரியுமோ, நான் குழந்தைய நீக்க வச்சு கண்ணை காட்ட அப்படின்னு, கண்ணு இதோ கண்ணுன்னு ஒரே சந்தோஷம். கண்ணால பாக்குறியா? பாக்குறேன், நான் பாக்குறேன், நான் நடக்கிறேன். இது முதல்ல குழந்தை பார்த்தீங்களா எவ்வளவு அழகா பாக்குறேன், எவ்வளவு மொத்தத்தை கொடுக்குது, ரொம்ப அழகா நல்லா இருக்கு இப்படின்னு சொல்லி சொல்லி அந்த குழந்தை இதுக்கு அத்தியாசத்தை ஏற்றி வைக்கிறேன். அந்த அம்மா என்ன புரிஞ்சுட்டாலும் அதான் சொல்லி கொடுத்தேன், அம்மாவை தப்பு சொல்ற. அதே மாதிரி உலகத்துல இருக்கிறவெல்லாம் ஸ்கூலுக்கு போறான், இவன் ஆத்மாவா போறது வெறும் சரீரமா போகும் வம்புன்னா. அப்ப விவகாரம் என்ன, இப்படியே எல்லாத்தையும் வரவழைச்சிட்டோம். போன ஜென்மாவில் இப்படி பண்ணினத்தினால இந்த பிறவி வந்தது. இந்த பிறவியில அதே வழக்கம் அப்படியே சொல்லுது. என்னென்ன நீங்க பண்ணிட்டு இருக்கோ அதெல்லாம் பழைய வழக்க பிரகாரம். அதான் இந்த வழக்கம்ங்கிறது நம்ம வாசனைங்கிறது. அந்த பழைய வாசனை பிரகாரம் மறுபடியும் மறுபடியும் அதே லைன்ல அப்படியே இருக்கும் சார், வேற வழி இல்லை. உங்களுக்கு இந்த ஆகாரம் பிடிக்கிறது, அதை சாப்பிட்டு சாப்பிட்ட பழகிட்டு. பஞ்சாப்ல போனீங்கன்னா அவன் சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கல, அவனுக்கு இங்க வந்ததுன்னா அகோரமா இருக்கான். அங்கங்க பஞ்சாபி டாபா இருக்காங்க, அங்கே போய் காட்டும். ஐயா இது நல்லா இருக்கே, தஞ்சாவூர் சாப்பாடை விட வேற எங்கேயாவது வருமா?
பெரிய இலைய போட்டு மேல எல்லாம் உப்பு இருக்கிற பதார்த்தங்கள்லாம் போட்டு கீழெல்லாம் ஸ்வீட் பதார்த்தங்கள்லாம் போட்டு பரிசையா போட்டு வக்கனை ஜம்முன்னு பாட்டு வேற கேட்டுட்டு சாப்பிடலாம். ஏதோ பேசிட்டு ஆனந்தமா அழகா சாப்பிடுறா. அந்த சாப்பாடு அவனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. வரிசையா ஒண்ணு வேற ஒண்ணு 15 ரொட்டி வச்சுக்கிறான். அது நடுவுல கறியை வச்சுன்னு தொட்டு ஒவ்வொன்னா சாப்பிட்டே இருக்கான். நமக்கு 2 ரொட்டி சாப்பிட்டாலே பல்லு பழக்கம். இதுதான் வாசனை. இது புதுசா நினைக்காதீங்க. நம்ம இப்படியே பல பிறவைகள்ல பண்ணியிருக்கோம். அதனால அந்த வாசனை நம்ம மனசுல அப்படியே இருக்கு. அதைத்தான் சொல்லிட்டோம். சோ இந்த அத்தியாசமும் எங்க இருக்க? பல பிறவைகள்ல இருக்கு. ஆத்மனி இஹ ததாத்யாச பிரதிஷேதத்தைவச மலாத்யாச நிஷேதௌகே கிரியேதே தகதாபுதை. ஆத்மனி இஹ ததாத்யாச. அதே போல நம்ம மனசுல நம்ம ஆத்மாவிலேயே நம்ம ஆத்மா நான் அந்தனர், நான் இந்த கோத்திரத்துக்கு சேர்ந்தவன், இந்த குலத்துக்கு சேர்ந்த, இதெல்லாம் ஆத்மாவுக்கு இருக்கா? சரீரத்துக்கு இருக்கு. அந்த அம்மாவுக்கு பிறந்ததுனால இப்படி இருந்திருக்க. அம்மாவுடைய சரீரத்திலிருந்து 4 தாத்துக்களும் அப்பாவுடைய சரீரத்திலிருந்து 3 தாத்துக்களும் சேர்ந்துதானே இந்த சரீரமானது ஏற்பட்டது. ரத்தம், மஜ்ஜ, மச, மாம்ச, அஸ்தி, ஸ்நாயு இப்படின்னு 7 தாத்துக்கள்ல 4 தாத்துக்கள் அம்மாவுடைய சரீரத்திலிருந்து 3 தாத்துக்களும் அப்பாவுடைய சரீரத்திலிருந்து வந்து இந்த சரீரமானது ஏற்பட்டது. அந்த உள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு இதோட சம்பந்தம் இல்ல. சரீரம் என்னைக்கு ஏற்பட்டதோ அந்த சரீரத்துக்குள்ள அவர் பூந்துண்டார். மிக்சி வாங்கின பிறகு அதுக்குள்ள கரண்டோட சம்பந்தப்பட்டாதான் வேலை செய்யும். அதே போல சரீரம் அம்மா வயசுல வந்ததுமே அவர் உள்ள பூந்துண்டார். அவர் உள்ள பூந்துண்டதுமே என்ன ஆச்சுன்னு எல்லாமும் வேலை செய்ய ஆரம்பிச்சது. அதனால ஆத்மாங்கிறது இதோட சம்பந்தப்படல. ஆத்மனி இஹ ததாத்யாச பிரதிஷேதத்தைவச. அதே போல வேதமும் சொல்றது மனசு ஆத்மா இல்ல, புலன் ஆத்மா இல்ல, புத்தி ஆத்மா இல்ல, பிராணன் ஆத்மா இல்ல. நான் வெளுப்பா இருக்கிறது ஆத்மா இல்ல, ஆத்மா வெளுப்பா இல்ல, ஆத்மா கருப்பா இல்ல. நேதி 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 எத்தனை தரம் சொல்லணும். சொன்னாலும் நமக்கு அதெல்லாம் படிக்கிறோம், கேட்கிறோம், புரிஞ்சுக்கிறது. அப்புறம் என்னென்ன கிளாஸ் விட்டு போனதுமே எல்லாம் அப்படியே வந்துருக்கு. இந்த குளம் இருக்கு பார்த்தீங்களா, குளத்துல ஜலம் ரொம்ப இருக்கு, அதுக்கு மேல பாசி பிடிச்சிருக்கு. அந்த பச்சை கலர்ல பாசி இருக்கு. இவன் என்ன பண்ணினா தீர்த்தம் இருக்கான்னு பாக்கணுங்கிறத 2 கையோட அந்த பாசியை அப்படி நகர்த்தினான். சுத்தமான தீர்த்தம். பாசி இருக்குன்னா உள்ள தீர்த்தம் சுத்தமா இருக்கு. ஆனா கை எடுத்ததுமே மறுபடியும் மூடிட்டு. அதே போல வேதாந்த கிளாஸுக்கு வந்து கேட்டா என்ன கரெக்டா சொல்றாரு, ரொம்ப கரெக்டா இருக்கு, எல்லாம் அப்படியே கரெக்டா தான் இருக்கு. ஒண்ணு இந்த பக்கம் இந்த பக்கம் போகல. புஸ்தகத்துல எவ்வளவு அழகா இருக்கு, அது சொல்றதும் ரொம்ப நல்லா தாங்க. இப்படித்தான் நிஜம்னு அது தோன்றதுக்கே கொஞ்சம் வருஷம் ஆகும். ஆனா தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் போனதுமே வீட்டுக்கு இந்த படிக்கட்டு தாண்டி அந்த பக்கம் போனதுமே போனதா என் மகாகவி என்ன பண்றது? அது அப்படிதான். என்ன எத்தனை வருஷமா நமக்கு வழக்கம் வந்து இருக்க, வாசனைகள் எத்தனை வருஷமா இருக்க. அதனால்தான் மறுபடியும் கேட்கலாம். மலாத்தியாசே கிரியேதே தயதா அவுதை. ஆகாசம் அழுக்கா இருக்குன்னு மல அத்தியாசம். ஆகாசத்துல மல அத்தியாசம். மலம்னா அழுக்குன்னு அர்த்தம். ஆகாசம் நீளமா இருக்கு, ஆகாசம் கருப்பா இருக்கு. ஆகாசம் ரொம்ப கருப்பா இருப்பதில்ல. மழை கொட்டும் தான், மழை கொட்டணும். அது ஆகாசத்துல கருப்பு இல்ல. எங்க இருக்க? நடுவுல இருக்கக்கூடியதான மேகத்துல. அப்ப ஆகாசம்னா என்ன சார்? இடவெளிக்கு ஆகாசம்னு பேர். இடவெளிய பார்த்து கருப்பா இருக்குமா வெளுப்பா இருக்குமா? கிடையாது. ஆனா இவன் ஆகாசம் அபத்யக்ஷேபிய ஆகாசே பாலாஹா தலமலா ஜத்யந்தி. ஆகாசம் எவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு பாருங்க சார். நம்ம ரோடு மாதிரி இல்ல. இந்த ரோடுல லாரி பஸ் போய் விவகாரம் முழுக்க மேடும் பழமா இருக்க, நடக்கவே முடியல அப்படிங்கிறான். நடுவுல ரோடு போட்டிருக்க, அந்த ரோடு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்தெல்லாம் கீழ் விழுந்துருவேன். அப்படி அழகா ரோடு போட்டிருக்க. ஆகாசம் பாருங்க எவ்வளவு நேரம் அப்படியே இருக்கு பாருங்க. ஒரு ஓட்டையும் இல்ல, நீட்டா இருக்குங்கிறான். அப்படியே இருக்கு ஆகாசம். வெறும் இடவெளி. ஆனா அது தலமான சமதளமா இருக்குன்னு இவன் நினைக்கிறான்.
அது கருப்பா இருக்கு வெளுப்பா இருக்குன்னு வேற நினைக்கிறான். இதான் அபுதைஹி, அஞ்ஞானிகள், தெரியாதவர்கள், ஆகாசத்தினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரியாதவர்கள். கே கிரியேதே, கேன்னா ஆகாசம். ஆகாசத்துக்கு சம்ஸ்கிருதத்துல கம்முன்னு பேரு. சின்ன கா போடக்கூடாது. சின்ன கம்முன்னு போட்டேன்னா பிரம்மான்னு அர்த்தம், இல்ல ஆனந்தம்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம், ஜலம்னு அர்த்தம். சின்ன காவுக்கு எத்தனை அர்த்தம் தெரியுமோ? கம்முன்னா ஜலம், உதகம்னா ஜலம், ஊதம்னா ஜலம், டகம்னா ஜலம். அந்த 3 எழுத்துல எத்தனை ஜலத்துக்கு அர்த்தம் பாருங்க. கம்முனால ஜலம், கம்முனா சுகம், அதெல்லாம் இருக்கு. பெரிய கா போட்டேன்னா ஆகாசம்னு அர்த்தம். அதனால கேக்கிரியே யதா அபுதை பிராப்தச்சேத் பிரதிஷித்யேத மோட்சோ அனித்யோ பவேத் திரவம். ஒருவேளை நிஜமாக இவைகள்லாம் இருக்குன்னு சொல்லிடுதேனால் அப்ப நோன்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்ல, அப்ப என்ன மோட்சோ அனித்யோ பவேத் திரவம். இந்த மோட்சமானது முன்னால இருந்தது நீக்கினத்தினால ஒரு மாறுதல் வந்ததுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது அழிஞ்சு போயிடும். எந்த பொருள் கொஞ்சம் சிறிதேனும் மாறித்தோ அந்த பொருள் ஒரு நாளைக்கு அழிஞ்சுதான் ஆகணும். உலகத்துல இருக்கிற எல்லா பொருள்களுக்கும் 6 நிலைகள் இருக்கு. பிறவி, இருத்தல், வளருதல், மாறுதல், அழிந்து போதல், ஒரு நாளைக்கு இல்லாம போதல். இப்படி ஒரு 6 நிலை எல்லா பொருளுக்கும் இருக்கு. ஜாயத்தே, அஸ்தி, வர்த்ததே, விபரிணமதே, அபக்ஷீயத்தே, வினக்ஷயதி. ஒரு வெறும் விதைத்தான் இருந்தது, அந்த விதை பூமியில விழுந்தது, அது மண்ணு அது மேல மூடித்து, ஜலம் வந்தது மேல விழுந்தது, அது விதையானது முளைக்கட்டு. அதுக்கப்புறம் 2 இலை வந்தது. சோ ஜாயத்தே அச்சு, அது வந்து மரம் இருக்கு, வளர்றது, வளர்ந்துட்டே இருக்கு. கொஞ்ச நாள் வளர்றது, ஒரு 10-20 வருஷம் வளருது. அதுக்கப்புறம் என்ன சொன்ன, மாறிண்டே இருக்கு. இலைகள்லாம் உதிர்றது, சிலைகள் பழுக்கிறது, கீழே விழறது, புதுசா வருது, மாறிண்டே இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொன்ன, ஒவ்வொரு கிளையா பட்டு போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு டோட்டலா போயிடும். லோகத்துல எங்க ஒரு மாறுதல் இருக்கோ அந்த மாறுதல்லாம் என்னதுக்கு அறிகுறி? ஒரு நாளைக்கு அழிஞ்சு போயிடுது. அதே போல நிஜமாகவே இந்த ஆத்மாவில தோஷம் இருந்து அது போகுமேயானால் அப்ப என்ன ஆனார்? ஒரு நாளைக்கு இந்த மோட்சமானது போயிடும். ஏன்னா ஆத்மா தானே மோட்சம். பிராப்தே பிரதிஷித்யேத மோட்சோ அனித்யோ பவேத் திரவம். அதுல சந்தேகம் இல்லை. அதோ அப்பிராப்த நிஷேதோயம் திவி அக்னி சயனாதிவது. ஆகிய நிஜமாக ஆத்மாவில் இவைகள்லாம் ஒண்ணும் இல்லை, இருந்ததாக தாங்கள் கருதினீர்கள். நான் வெளுப்பா இருக்கேன், நான் கருப்பா இருக்கேன், நான் நீளமா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், நான் ஒல்லியா இருக்கேன், என்னென்ன நினைக்கிறேன் பார்த்து. வெளுப்பா இருக்கிறவாளும் வியாதி வந்து கருப்பாச்சு, கருப்பா இருக்கிறவாளும் சில சமயத்துல வெளுப்பாரா, கொஞ்சம் கொஞ்சமா வெளுப்பாரா. என்னடானா ஏதோ பூசிக்கிறான். உலகத்துல சொல்றாங்கல்ல டிவியில, அது போட்டுக்கிறேன் இது போட்டுக்கிறேன், என்ன அப்படியே 10 நாள்ல பழிச்சுன்னு வரும்னா போட்டுக்காம இருந்தேன்னா 11ஆம் நாள் பழைய மாதிரி ஆயிடும் சொல்லிட்டு இருக்கான். இவைகள்லாம் இல்லாதத இருக்கிறதாக சொல்றானோ இல்லையா? அதனால்தான் தப்பு. அப்பிராப்த நிஷேதோயம், அது இல்ல, இருந்தா போல காணப்பட்டதுனால அது இல்லைன்னு சொல்றது வேதம். நேற்று ஏன் சொல்றது? இல்லாத இருக்கிறதாக தாங்கள் கருதினேள், நீங்கள் கருதினது தப்பு அப்படின்னு. எப்படின்னு திவி அக்னி சயனாதிவது நாந்தரிக்ஷேஜன்வீதா அப்படிங்கிறது வேறு. பூமியிலதான் ஹோமம் பண்ணணும். ஹோமம் பண்ணணும்னா ஹோமகுண்டம் எங்கே சார் கட்டணும்? பூமியில கட்டி அதுக்குள்ள செங்கல் வச்சு மணலை போட்டு அதுக்குள்ள இயந்திரங்கள்லாம் போட்டு அக்னி அங்கொண்டு ஆவாகனம் பண்ணி அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். நடுவுல ஹோமம் பண்ண முடியுமா? ஆகாசத்துல ஹோமம் பண்ண முடியுமா? ஆகாசத்துல ஹோமம் பண்ணாதேன்னு சொல்றது வேணும். யாராவது பண்ணி ஆரம்பிச்சா தானே சார் பண்ணாதேங்கணும். எப்பவுமே பண்ணாதேன்னு சொன்னா அது யாராவது பண்றவனா இருந்தா தான் சொல்லணும். ரோட்ல பிச்சைக்காரன் போயிட்டே இருக்கான், அவன் உங்க ஆத்துக்கு அம்மா பிச்சை போடுங்கன்னு கேட்டா அதுக்கப்புறம் இல்லப்பான்னு சொல்லலாம், இல்ல போயிட்டு வான்னு சொல்ல. அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டே இருக்கான்.
அவனை கூப்பிட்டு எங்க இடத்துல பிச்சை இல்லை நீ போயிட்டு வான்னு சொன்னா என்ன பண்ணுவான்? கையில இருக்கிற தட்டை இது வச்சுட்டு ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவான். அப்ப என்ன, யார் கேட்ட பிறகுதான் அது இல்லைன்னு சொல்லணுமே தவிர இது சாஸ்திரத்துல ஒரு மரியாதை. நீங்க பாட்டுக்கு எது வந்தாலும் நோ நோன்னு சொல்லப்படாது. அப்படி இருக்குன்னு யாராவது சந்தேகப்பட்டா அப்புறம் இல்லைன்னு சொல்லணும். யாராவது ஆகாசத்துல ஹோமம் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறானோ அப்ப ஏன் அந்தரிக்ஷத்தின் மீதான்னு சொல்றது வேதம்? அந்தரிக்ஷத்துக்குள்ள சயனம் பண்ணப்படாதுன்னு சொல்றது, நெருப்புனால ஹோமம் பண்ணப்படாதுன்னு சொல்றது. நெருப்பு வச்சு அந்த நெருப்புல தான் ஹோமம் பண்ணணும். வெறுமன ஆகாசத்துல ஹோமம் பண்ணாதீங்க. ஆனா என்ன பண்ணணும், அந்த ஹோம குண்டத்துல தங்க காசை வச்சு அதுக்கு மேல ஹோமம் பண்ணணும். வேதம் என்ன சொல்றது, தங்க காசை வச்சு அதுல இருந்து ஹோமம் பண்ணுங்க அப்படி இருந்தது. இவ அந்தரிக்ஷன் அந்தரிக்ஷத்துல ஹோமம் பண்ணப்படாதுங்கிற வேதத்துக்கு என்ன அர்த்தம்? வெறுமன காத்துல ஹோமம் பண்ணிட்டே உட்கார்ந்து. அது மாதிரி இவனுக்கும் இல்லாத போனாலும் அத்தியாசம் ஆத்மாவில நஜமாக இல்லாத போனாலும் இவன் கண்ண காது மூக்க நாக்க மனசு பிராணன் புத்தி இவைகள்லாம் ஆத்மாவோட சேர்த்து வச்சு அத்தியாசம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது நஜமா இல்லப்பா, பொய்யா நீ நினைச்சுட்டு இருக்க, வசுதா அப்படி இல்லையேன்னு கண்டனம் பண்ற. சம்பாவ்யோ கோச்சரே சப்தா பிரத்யயோ வான கன்யதா ந சம்பாவ்யோ ததாத்மத்வாத் அகங்கர்த்து ததைவதா. இந்த ஆத்மா இருக்கு பத்தியல, இது என்னன்னா சப்தத்தினால அது சொல்லப்படல, மற்ற பிரமாணங்களும் அதை சொல்லல. ஒரு மனுஷனுக்கு அறிவு வரணும்னா அறிவு எப்படி வருதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. கண்ணுக்காக மூக்கு நாக்க இவையெல்லாம் தெரியணும். உருவம் இருந்தா கண்ணால பாக்குறேன், சப்தம் இருந்தா காதால கேட்கிறேன், சுவை இருந்தா நாக்கால தெரிஞ்சுக்கிறேன், வாசனை இருந்தா மூக்கால தெரிஞ்சுக்கிறேன், ஒரு புஷ்பம் இருந்தா அதை தொட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். இப்படி 5 விதமான அறிவு மனுஷனுக்கு வருது. இந்த 5ம் என்ன பேருன்னா இதுக்கு பிரத்யக்ஷம்னு பேரு. பிரத்யக்ஷமா பாக்கிறேன் பாருங்க, அக்ஷம்னா புலன்னு அர்த்தம். பிரத்யக்ஷம்னா புலனால தெரிகிறது. இது ஒரு அறிவு. இந்த அறிவு என்ன காட்டுறது தெரியுமோ, நான் இருக்கிறது இருக்க மாதிரி காட்டுறது. சிவப்பா ஒரு கலர் இருந்தது ஏனால் அது கண்ணால நான் பார்த்தா எனக்கு மஞ்சளா ஞானம் வருமா? வந்தா இவன் பைத்தியம். அந்த சிவப்பே தெரியலன்னா கலர் பிரைட், அது வேற. சிவப்பை பார்த்து அது வெளுப்புன்னு அறிஞ்சுட்டான்னு வச்சுக்கலாம், அது அப்புறம் ஏதோ கோளாறுன்னு. இருக்கிற பொருளை இருக்கிறதாக அறிவதற்கு பிரத்யக்ஷம்னு தெரியும். கண்ணுக்கு முன்னால தெரிகிறது, அந்த அறிவு வருது. அப்படியே போறான் எக்கச்சக்கமா. ஒரு இடத்துல புகை குடிசை இருக்கிற இடத்துல எக்கச்சக்கமா புகை இருக்கு. என்ன பண்றான் தெரியுமா? நான் திடீர்னு கையில செல்போன் வச்சுட்டு இருக்கான், போலீஸ்க்கு போன் பண்றான், ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்றான். ஏன்னா நெருப்பு இருக்குதா, 10 எரியுது, அங்கே ஜுவாலை ஒண்ணும் தெரியலையே. இவ்வளவு புகை வந்ததே ஆனால் அங்க நெருப்பு இருக்கணும். புகைய கண்டு நெருப்பு இருக்குன்னு நினைச்சானோ இல்லையோ, உருவத்தை கண்டு உருவத்தை அறிந்தால் அதுக்கு பிரத்யக்ஷம்னு தெரியும். ஒன்ன பார்த்து அதனால இன்னொன்னு இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கு அனுமானம்னு தெரியும். அனுமானமா இருக்கு சார், சந்தேகமா இருக்கு சார், இங்க நெருப்பு இருக்குமோ என்னமோ. இது என்ன, புகைய கண்டு நெருப்பு இருக்கு என்று கருதினான், இதுக்கு அனுமானம்னு தெரியும். அப்படியே ஃபாரஸ்டுக்கு போனா, காட்டுக்கு போனா, நம்ம ரோட்ல பாக்குற பசுமாடு மாதிரியே அங்க பெரிய பசுமாடு இருக்கு. பெரிய அந்த கொம்பெல்லாம் வளைஞ்சு விளைஞ்சு இருக்கு. ஓஹோ, இது காட்டுல இருக்கக்கூடியதான மிருகம். இதே மாதிரிதான் பசுமாடு மாதிரிதான் இருக்கு, மாடு மாதிரிதான் இருக்கு, ஆனா காட்டுல இருக்க காட்டெருமை அப்படின்னு தீர்மானம். இது என்ன, இது மாதிரி அது இருக்கிறதுனால அது இப்படி இருக்கும் அப்படின்னு அது உபமானம். அனுமானத்துக்கும் உபமானத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன் தெரியுமா? நான் அனுமானத்துல புகைய பார்த்து அதை விட வேறான நெருப்பை காத்து விட்டான். இங்க மாடை பார்த்து இதே மாதிரி இன்னொரு மாடை பார்த்து அது இது மாதிரி இருக்கும் அப்படின்னு அது உபமானம். ஒருத்தர் நான் 10 நாள் விரதம், ஏதோ விரதம் இருக்கு, நம்ம எதிர்க்கவே இருக்கான். காலம் வருது, சாயங்காலம் இருக்கு, ஒன்னும் சாப்பிடறது. 6 மணிக்கு நம்ம பக்கத்துல வந்துட்டான்னா ராத்திரி 2 மணி வரைக்கும், ராத்திரி ஒரு 7-8 மணி வரைக்கும் நம்ம பக்கத்துல 30 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் வெயிட் பார்த்தாங்க. முன்னால 62 கிலோ, இப்ப 64 கிலோ. 10 நாள் ஒன்னும் சாப்பிடல. என்ன அர்த்தம்னு ராத்திரி புடி பிடிச்சான். என்ன,
பகல்ல சாப்பிடாம இருந்தாலும் அவன் நல்லா குண்டாகி வெயிட் ஜாஸ்தியா இருக்கான்னா அதுக்கு வழி என்ன? ராத்திரி சாப்பிட்டிருந்தா தான் முடியும். இது அர்த்தாபக்தி. இங்க குடம் இருக்கோ அப்படின்னு கேட்டா இல்லைங்கிற. குடம் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன பண்ண? குடம் இல்லைங்கிற. அப்புறம் நான் கேட்டேன், குடத்தை பார்த்து இல்லைன்னா குடத்தை பார்க்காம இல்லைன்னு. குடத்தை பார்த்துன்னு வச்சுங்களேன், இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? குடத்தை பார்க்கலன்னு சொன்னா நான் பார்த்துன்னா சொல்லுங்கிறேன். அங்க குடம் இல்லையே சார், நான் எப்படி சார் பாக்குறதுன்னு. குடம் இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுட்டேன்? இங்கே குடம் இருந்தால் எப்படி பூமி தெரியுமோ அதே மாதிரி குடமும் எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். எப்ப தெரியலையோ அப்ப குடம் இல்லை அப்படின்னு லாஜிக்க வச்சு குடம் இல்லைங்க. குடத்தை பார்த்து குடம் இல்லைன்னு சொல்லல, நீங்க குடத்தை பார்க்காமலும் குடம் இல்லைன்னு சொல்லல, பூமியை பார்த்த குடம் இல்லைன்னு. இது அனுபலப்தி. இப்படி நமக்கு அறிவுகள்லாம் வரும். அதுக்கப்புறம் வேதம் சொல்றது சப்தத்தினால் வரும். இந்த ஆத்மா பிரத்யக்ஷமோ புலன்களுக்கு பிரத்யக்ஷமோ? பிரத்யக்ஷம் இல்லை. ஏன் சார்? உருவம் இல்லாதனால கண்ணு பார்க்க தெரியல, சப்தம் இல்லாதனால காது கேட்கல, ஆத்மாவில வாசனை இல்லாதனால மூக்கு அறியல, ஆத்மாவில சுவை இல்லாதனால நம்ம நாக்கு அறியல, ஆத்மாவில தொடு உணர்ச்சி இல்லாதனால தோல் அறியல. பிரத்யக்ஷம் வேலை செய்யல. இது இருந்ததுனால ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்றது ஏதாவது வழி இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. நெருப்புக்கும் புகைக்கும் எப்படி ஒரு கனெக்ஷன் இருந்ததோ, புகை இருந்தால் நெருப்பு இருக்கணும் தெரிகிறதோ, அதே போல இது இருந்தா ஆத்மா இருக்கணும். எங்கேயாவது வேற ஏதாவது கண்டுபிடிச்சோம்? ஆத்மாவை பார்க்கலையே எப்படி சொல்ல முடியும்? ஆத்மா போல ஒரு பதார்த்தம் இருந்தா இது மாதிரி ஆத்மா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஊர் எருமை மாதிரி தான் காட்டெருமைன்னு சொல்லலாம். எப்ப எருமையும் பார்த்த காட்டெருமையும் பார்த்த ஆத்மா மாதிரி இன்னொரு பொருள் உலகத்துல இருந்தால் இது மாதிரி ஆத்மான்னு சொல்லிருக்கலாம். ஆத்மாவுக்கு ஈக்குவலாகவோ ஆத்மாவோட உயர்ந்ததான பதார்த்தமோ உலகத்துல காணப்படலை. பிரயோஜனம் இல்லை, உபமானம் இல்லை, அர்த்தாபத்தியே அனுபலப்தி வரவே வராது. ஆனா இதுல என்னடா வேதம் ஒண்ணுதான் சொல்லு. அந்த சப்தமானது சொல்றதான்னா சப்தமானது நேரா சொல்ல முடியல. வாக்குமானதுக்கு எட்டால நமக்கு வரக்கூடியதான அறிவுகளுடைய மார்க்கங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு மார்க்கமும் ஆத்மாவை சொல்லல. அதனால்தான் ஏதத பிரமயம் திரவம் அப்பிரமேயா ஸ்வப்பிரகாசா மனோவாசா மகோச்சரா. அறிவுக்கு அப்பாற்பட்டது இந்த ஆத்மா. எப்படிப்பட்டது? அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆயால் இதை அறிந்து கொள்ள முடியல. அறிந்து கொள்ள முடியலன்னு அவ என்ன பண்ணணும்? அறிஞ்சாத்தானே மோட்சம். அறிய முடியாதுன்னு என்ன பண்றது? நேரா அறிய முடியாத போனாலும் இளமரவா காய்மரவா சொல்றா. சில விவகாரங்கள்லாம் நேரா வாயாலேயே சொல்லாமலேயே அந்த பாடி லாங்குவேஜ்ங்கிற பார்த்தல அது மாதிரியோ சப்தத்துல ஒன்ன சொல்லி இன்னொன்னு சேர்த்து வைக்கிறதோ அப்படி சொல்றா. நிறைய விவகாரங்கள் நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம். ஒரு அம்மா எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றா போல இருக்கே. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் ஆன பேர என்ன யார் மாப்பிள்ள? இதோ இந்த ஆளுங்க. அந்த அம்மாவுக்கு வந்ததே பாவம் கோபம். என்ன இந்த பையனோட நிச்சயம் பண்றதை விட அந்த பொண்ணு கழுத்துல கல்ல கட்டி கணத்துல தள்ளிவிடு. அந்த மாதிரி நிஜமாவே கணத்துல தள்ளி விடணும் இந்த பையனுக்கு. அப்படியா தான் இல்ல, அந்த பையன் நல்லவன் இல்லையேன்னு சொல்றோம். அத நேரா சொல்றதுக்கு பதிலா இப்படி சொல்றான். உத்தியோகம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்க 2 பேரும். அந்த பொண்ணு வந்த வேலை இந்த பையனுக்கு பெரிய உத்தியோகம் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆனா பூனாக்க போகணும்னு இருக்கு. இந்த பொண்ணு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கா. என்ன பண்றது? நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னா அபசகுனம். போறப்ப என்ன அழைச்சுன்னு போன்னு சொன்னாலோ போக வேண்டாம்னு சொன்னாலோ அது லோகத்துல அது தப்புன்னு சொல்லலாம். ஆனா அவரை விட்டுவிட்டு தான் இருக்கிறதுங்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. லவ் பண்ணினா கல்யாணம் பண்ணிருக்கு. ஒரு க்ஷணம் உங்களை விட்டு பார்க்க முடியாது. அப்படியே கண்ண மூடுறது கூட கஷ்டமா இருக்கு. என்ன கண்ண வந்து மறைஞ்சிருவாரு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா லவ் பண்றா. ஒரு 6 மாசமான சண்டைக்கு போடுவான்னு வச்சுக்கலாம். அது வேற.
ஆனா அதுக்குள்ள அப்படி இருக்கிற காலத்துல இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேள்வி. அந்த பொண்ணு சொன்னா கச்ச கச்சது சேத் காந்தா பந்தான சந்து தேசிவா. ஆத்துக்காரரே நீங்க போறதா இருந்தா போங்க, எனக்காக நீங்க வைக்க வேண்டாம். உங்க உத்தியோகம் பெரிய உத்தியோகம் இருக்கு, ரைட்டே, சந்தோஷம், நல்லதான், போயிட்டு வாங்க. ஆனா என்னன்னு, நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊர்ல நான் இன்னொரு பிறவையை எடுத்துக்கிறேன்னா சிம்பிளா சொல்லிட்டேன். நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த ஊர்ல மறுபடியும் நான் பிறக்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணுவேன். மறுபடியும் பிறக்கிறேன்னு என்ன அர்த்தம்? இங்க பிராண விட்டுருவேன். அதனால என்ன அழுதுன்னு போகல, அழுதுன்னு போவாரா இல்லையா? உத்தியோகத்தை விடுவார், ஆத்துக்காரத்தை விடுவாரா? இப்ப ஒன்ன சொன்னா இன்னொன்னு புரிகிறதோ இல்லையா லோகத்துல? இப்படித்தான் வேதம் சொல். இதுக்கு என்ன பேரு? லட்சணான்னு பேரு. லட்சணையா சொல்றது. சம்பாவியோ கோச்சரே சப்தா பிரத்யோ வானதன்யதே அந்யதா. நான் எனக்கூடியதான இந்த பொருளானது சாதாரணமா ஒரு பொருளா இருக்குமையானால் அது சொல்லால சொல்லலாம். எல்லா பொருளுக்கும் ஒரு சொல்லு இருக்கு, அந்த சொல்லால அந்த பொருளை சொல்லலாம். இல்ல அதுக்கு வேண்டியதான அறிவை வேற விதமாகவும் பிரத்யட்சாதி பிரமாணங்கள்னால கொடுக்கலாம். நசம்பாவ்யவுதத் ஆத்மத்வாது. இந்த சொல்லோ மற்ற பிரமாணங்களோ, மற்ற பிரமாணங்கள் என்ன? பிரத்யட்ச, அனுமான, உபமான, அர்த்தாபத்தி, அனுபலப்தி எனக்கூடியதான மற்ற பிரமாணங்களோ, வேதம்ங்கிற பிரமாணமோ ஆத்மாவை சொல்லாது. நசம்பாவ்யவு, நசம்பாவ்யம்னு ஜோசனம் இருக்குங்கிற சப்தமும், சப்தத்தை தவிர மற்ற பிரமாணங்களும் ரெண்டு தான். அப்படி பிரிச்சு விட்ட. நசம்பாவ்யவு தது ஆத்மத்வா. ஏன்னா ஆத்மா அது, ஆத்மா கிட்ட இந்த பொருள் ஒண்ணும் போகாது. தத அகங்கர்த்து அகங்கர்த்து ததைவதா. அதே போல நான் சொல்றேன், நான் கர்த்தா, நான் அது பண்றேன், இதெல்லாம் பிரமாணங்களுக்கு ஒட்டி வராது. அகங்கர்த்தா ஆத்மனின்யஸ்தம் சைதன்யே கர்த்தாதியது. இவன் மனசு விஞ்ஞானம் யஜ்யம் தனுதே கர்மாணி தனுதே பிதா. வர்ச்சுவலா நீங்க பண்றது எல்லா செயலும் பண்றல, இது யார் பண்றா தெரியுமோ? புத்தி தான் பண்ற. எந்த மனுஷனா இருந்தாலும் அவன் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலானது அவனை தூண்டுறது, செய்ய வைக்கிறது புத்தி தான். வேதமே சொல்றது விஞ்ஞானம் யஜ்யம் தனுது. எந்த செயல் பண்ணினாலும் உங்க புத்தி தான் பண்ற. கண்ணால பாக்கிறது, பார்த்ததுமே ஒரு விஷயம் தெரிகிறது, மனசு அதை ஆசைப்படுறது. அப்படி போனேன் பக்கத்துல அந்த ஒரு புடவை கடை இருக்க பார்த்தீங்களா, ராசியம். அது அங்க வாங்கிட்டே அவ்வளவு ராசியா பார்த்ததுமே என்ன சொன்னார், வெறுமனா நீங்க போனது அந்த பக்கம் போயிட்டே இருக்கு சுவாமியை பாக்கிறதுக்கு. ஆனா இங்க புடவை வந்ததுமே பார்த்ததுமே உங்க மனசு இங்க நின்று போயிடும். உள்ள கோயிலுக்கு போறது, திரும்பி எத்தனையோ பிரதட்சணம் பண்றது வரையில, ஆனா மனசெல்லாம் அதையே நினைக்கிறது. நல்லா இருக்கே, இவ்வளவு இருக்கே, சீப்பா இருக்கே, வாங்கலாம் போல இருக்கே, இது போல கலர் எங்கிட்ட இல்லையே, எதிராத்து மாமிட்ட இருக்கே, நம்ம கிட்ட இல்லாத போல, இது வாங்காத போல, எப்படி ஏன் மனசு சுத்திட்டே இருக்கு சுவாமி. கடைசியில என்ன தீர்மானம் மண்டல் என்ன ஆனாலும் சரி, இந்த மாசம் ஏதாவது பட்ஜெட்டை குறைச்சிருந்தாலும் சரி, இதை வாங்கித்தானே ஆகணும். இப்ப என்னாச்சு, இந்த டெசிஷன் எடுத்தது யார? புத்தி. இதுக்கு காரணம் என்ன? மனசு. அந்த மனசுல ஆசை வந்தது. ஏன் ஆசை வந்தது? கண்ணு பொருளை பார்த்து. கண்ணு பொருளை பார்த்ததுனால மனசுக்கு அது சேர்ந்து மனசு ஆசைப்பட்டு அந்த மனசுல இருக்க ஆசையை நிறைவேற்றணும் என்றுதான புத்தி தீர்மானம் பண்ணி மற்றதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை வாங்க பர்யந்தம் காலை அங்கே அனுப்பி காசை கொடுத்து வாங்க சொல்லி. இத்தனையும் பண்ணித மனுஷனுக்கு எது சார்? புத்தித்தான். உள்ள இருக்கிற ஆத்மா எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க. சாட்சி சேதா கேவலோ நிர்குணத்தான் நடக்குது. சோ வர்ச்சுவலா மனுஷன் பண்ணக்கூடியதான எல்லா செயலும் எங்க நடக்கிறது? புத்தியில் நடக்கிறது. அகம் கர்த்தா ஆத்ம நின்யத்தம் சைத்தன்யே கர்த்தாதியது. சைத்தன்யத்துல இந்த கர்த்தத்துவம் இருக்கு என்று தாங்கள் ஏற்றி வச்சுல நேதினே தீதி தத் சர்வம். அது அப்படி இல்லப்பா, அப்படி இல்ல அப்படின்னு அவைகள் தான் நீக்கிறது. சா அகம் கர்த்தா நிஷித்யதே. ஆகிய நீ கர்த்தா இல்லப்பா, கர்த்தாக்கத்தான் நினைக்கிறேன், நீ கர்த்தா இல்லைங்கிறது. இதுல உபலப்தி ஸ்வயம் ஜோதி. இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறது பார்த்தீங்களா? நீங்க பண்ணக்கூடியதான எல்லா செயலும்
அந்த பக்கம் போனது, கண்ணால பார்த்தது, கோவிலுக்கு போனது, மனசெல்லாம் இதுலயே இருந்தது, புத்தியினால தீர்மானம் பண்ணினது, வாங்கினது அத்தனையும் உள்ள இருந்து அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. உபலப்தா ஸ்வயம் ஜோதி, தனக்குத்தானே எல்லாத்தையும் நடக்கிறதுங்கிறது அவரே ஜோதி வடிவமா இருந்து பார்க்கிறார். திருசிக் பிரத்யக் சதக்ரியா, இந்த ஆத்மா இருக்கு பார்த்தல, திருசி எல்லாவற்றையும் பார்க்கிறவர். சத அக்ரியா, எப்பொழுதும் ஒரு செயலும் பண்ணல, அவருடைய வெளிச்சத்துல புத்தி எல்லாத்தையும் பண்றது. சாட்சாத் சர்வாந்தர சாட்சி, அந்த உள்ள இருக்கிற ஆத்மா எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கார், சாட்சியா இருக்கார். கவனிச்சுக்கணும், நாம இத்தனை வேலை செஞ்சிருந்ததான தீபம் ஏதாவது நினைக்கிறத, அது வெளியே கொடுத்துட்டே தானே இருக்கு. அது தன்னுடைய ஒளியை கொடுக்கறதுக்கு வேற இன்னொரு தீபத்தை எதிர்பார்க்கிறதா? பக்கத்துல இருக்கிற தீபத்துல இருந்து கொஞ்சம் ஒளி எனக்கு கொடுன்னு சொல்லி சொல்றதா? இல்ல, அது தன்னுடைய ஒளி தன்னிடத்திலேயே வச்சுட்டு எல்லாத்தையும் காட்டிட்டு. அந்த ஒளி இருக்கவே, ஆனால் நாம என்ன பண்றோம், நமக்கு இஷ்டமான செயலை பண்ணிட்டே இருக்கோம். நமக்கு இஷ்டமான செயலை ஏதோ கேட்கறது, இங்க உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருக்கோம். இதை பண்ணும் பொழுது அந்த தீபம் நல்ல கிளாஸ் நன்னா சொன்னதான் எதிர்ப்பேன். ஒரு நாளைக்கு போர் எடுத்ததுன்னா டிம் ஆயிடுவேன் அப்படின்னு இருந்தா மோசமா போயிடும் வாழ்க்கை. இப்ப விவகாரம் என்னடான்னு அது ஒரே மாதிரி தானே இருக்க. அதே மாதிரிதான் உங்க ஆத்மா. மனசு விளையாடுறது, புத்தி குதிக்கிறது, கண்ணு பார்த்துட்டே இருக்கு, காலு மற்ற சரீரம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் உள்ளூர் இருக்கிற ஆத்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார், சாட்சியா இருக்கார், எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டிருக்கார். உபலப்தி ஸ்வயஞ்சோதி திருஷி பிரத்யக் சத் அக்ரியா. திருஷினா ஆத்மான்னு அர்த்தம். பிரத்யேக உள்ளூர் இருந்து கொண்டு, அக்ரியா ஒரு செயலும் பண்ணல. சாட்சாத் சர்வாந்தரா, இந்த பூத உடலோ உள்ள இருக்கக்கூடியதான பிராணமோ மனசோ, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான அறிவோ விஞ்ஞானமோ, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான அஜானமோ, அதுக்குள்ள இருந்துட்டு சர்வாந்தரமா எல்லாத்துக்கும் உள்ள இருந்துட்டு பாக்கிறது. சர்வாந்தர சாட்சி சேதா நித்யோ அகுணோ அக்ரியா. அவர்தான் சைத்தன்யம். அவர் அதுல ஒரு குணம் இல்ல, ஒரு செயலும் இல்ல, ஆனந்தமா எல்லாத்தையும் நடத்தி வச்சுட்டு இருக்கார். எப்படி? சந்நிதௌ சர்வதா தஸ்ய ததாபோ அபிமான கிருது ஆத்மா ஆத்மீயம் துவயம் சாதா சாதகம் மம கோச்சரா சந்நிதௌ தஸ்ய சர்வஸ்ய. இப்ப அயஸ்காந்த கல் இருக்குமே, ஆனால் அது பக்கத்துல இருக்கக்கூடியதான் இரும்பு தானா ஓடி போய் அதில் எப்படி ஒட்டிக்கிறதோ, ராஜா இருந்தாரையானால் அவர் எதிர்க்க ஜனங்கள்லாம் எப்படி பேசாம பத்திரமா இருக்காளோ, அதே மாதிரி அந்த சந்நிதியில அந்த பக்கத்துல இருந்தா இது தன் வேலை செய்யும். ஆத்மா பக்கத்துல இருந்தா கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, அதாவது அவாவா அவா காரியத்தை பண்றது. ததாபோ அபிமான கிருது ததாபா, அதோட ஒரு சம்பந்தப்பட்டிருக்க பட்சல அதனுடைய ஒளி அதான் நமக்கு அபிமானத்தை கொடுக்கும். நெருப்புல வச்ச பாத்திரம் நெருப்புல சம்பந்தப்பட்ட இருக்கிறதுனால்தான் எரிக்கிறது. அதே போல ஆத்மாவில சம்பந்தப்பட்டதுனால்தான் மனசு கொதிக்கிறது. ஆத்மாவில சம்பந்தப்பட்ட ஆத்மாவினால ஒளியினால ஒழிக்கப்பட்டிருப்பதனால்தான் புத்தி வேலை செய்யுது. அதாவது தன் வேலையை செய்யறது என்ன? ஆத்மாவோட சம்பந்தப்பட்ட. என்ன சம்பந்தம்? வேற ஏதோ சம்பந்தம் 7 பொண்ணை கொடுத்து பையனு அப்படி சம்பந்தம் இல்ல, அது இருக்கு, இது வேற அவ்வளவு. ததாபோ அபிமான கிருது. இதனால என்ன ஆச்சுன்னு, ஆத்மா ஆத்மீயம் துவயம் சாதா, நான் என்றும் எனது என்றும். நான் ஒண்ணு, எனது. ஆத்மா நான், ஆத்மீயம் எனது, துவயம் சாதஸ்யா அகம் மம கோச்சரா. அதனால அகம் நான், மமா எனது என்றதான 2 அறிவுகள் வந்த. இந்த அகம் மமான்னு எப்ப வந்தாச்சோ மனுஷனுக்கு கஷ்டம் உண்டாச்சு. நான் இருக்கேன், இது எனது, எனக்கு அடிமையா இருக்கணும். ஆத்தல நாய் இருக்குமே, அந்த நாய் நான் சொன்ன பேச்சு கேட்கணும். எதிராத்துல அவர் சொன்ன பேச்சு அந்த நாய் கேட்டா அவர் வாழ ஆட்டிகிட்டே இருந்தா உங்களுக்கு கோபமா இருக்கோ, அந்த ஆத்துக்கு நான் சொல்லுவேன். சோ விவகாரம் என்னடா, நான் ஒண்ணு எனதுன்னு ஒண்ணு. இந்த நான் எனதுன்னு எங்க இருக்கோ அங்கே துன்பம் இருக்கு. ஏன்னா எனதுன்னு சொல்றத நான் சொன்ன பேச்சு கேட்கலன்னு வச்சுங்களேன் ஒரு நாளைக்கு, அப்ப கவலை வந்தா இல்லையா? இந்த நான் எனதுன்னு ஏன் வந்தது? இந்த ஆத்மா சரீரம் இவைகளுக்கு நடுவுல
இந்த ஆத்மாவனுடைய ஒளியானது இப்பொருள்கள்ல வந்ததுனால இந்த பொருள்கள் ஒவ்வொன்றும் தானே சுயமாக நினைச்சு ஆரம்பிச்சதுனால இந்த நான் எனதுங்கிறதுடைய பரிணாமங்கள் விளைவுகள் என்ன, இவைகளை எப்படி ஒழிக்கிறது அப்படிங்கிறது மேல போய் சொல்ல போற. இத அடுத்த சனிக்கிழமை பார்ப்போம். நான் நாளைக்கு கிளாஸ்ல நான் வெளியூர் போறேன். ஆகையால் நாளைக்கு கிளாஸ்ல ஒரு நாள், நான் அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு 2ஆம் தேதி அற்புதமான மேல் பாகத்தை பார்ப்போம்.